ரொம்ப என்ன இது ஒரு தக்காளி கீழே கிடக்குது, ஐயோ இதோ பாருங்களேன். வணக்கம் மக்களே, இது ரமிளாவின் ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு நம்ம கார்டனில் பாருங்க, ஒரு செடியில் 80 தக்காளி. ஆனால் பார்த்தீங்கன்னா 80 இல்லை, அதிகமாக ரொம்ப கீழே கிடக்குது. ஐயோ எலி பையன் பண்ண வேலை. இதோ பாருங்களேன், அவனை கொலை பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. ஆனால் முடிய மாட்டேன்து பாருங்க. இங்கே ஒரு தக்காளி கச்சி வச்சிட்டான். போச்சா போச்சா, எல்லாமே போச்சு. எவ்வளோ பெரிய தக்காளி பாருங்க. எல்லாத்தையும் கிள்ளி ஒரு ஓரமாக போட்டுடலாம், வேற வழி என்ன பண்ணுறது. நானே இதுக்கு முன்னாடி ஒரு 5 தக்காளி கடிச்சிச்சுங்க எலி. சரி இதில் விட்டு வைக்கக்கூடாதுன்னு பார்த்து தான் சரி இன்றைக்கி எடுத்துடலான்னு பார்க்க வந்தேன். இது சும்மா தான் உழுந்து கிடக்குதுன்னு பார்த்தா, அப்புறம் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக எலி கடிச்சிக்குது. இதுக்கப்புறம் இதை விட்டால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சிகப்பாக இருக்குது பாருங்க, அவ்வளோ கலருங்க. நல்லா பெரிய தக்காளிங்க. ஒவ்வொரு தக்காளியும் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். அவ்வளோ பெருசு தான். இதை சில நண்பர்கள்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, இதனுடைய விதை வந்து நீ சேகரித்து வைமா, ரொம்ப பெரிய பெரிய தக்காளியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்கே சேகரித்து வைக்கிறதுக்குள்ளே பார்த்துங்க, ஒரு நாள் இதை வந்து நான் பார்க்குறேன், அப்படியே நோண்டி போட்டு இருக்குது. சரி நோண்டி போட்டுச்சேன்னு சொல்லிவிட்டு, அப்போ அதுக்கு முன்னாடி தான் நான் எண்ணுறேன் 1 2 3ன்னு பார்த்தா அந்த பூ பிஞ்சு எல்லாத்தையும் எண்ணெய், அந்த பிஞ்சிலேருந்து வர காய் எல்லாமே எண்ணெய் 80 காய் இருந்தது. அதுக்கப்புறம் நோண்டி போட்டுச்சு. சரி நோண்டது திரும்ப எடுத்து புதைச்சி கொஞ்சம் மீன் அமிலம் சூடாமோனஸ் எல்லாம் ஊற்றினேன். அது ஒன்றுமே கேட்கல, செடி செத்து போச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் பழுக்கட்டன்னு விட்டால் அந்த எலி பையன் தொல்லை தாங்க முடியல நம்மளால. நல்லா எல்லா காயும் பறிச்சிடலாம். இதுக்கப்புறம் பறிச்சுட்டு எது எது பழுகுதோ அதை மட்டும் நம்ம சமைச்சிட்டு மீதி காயெல்லாம் நம்ம ஊறுகாய் போட்டுடலாம். இனி இந்த தோட்டத்தில் ஒரு தக்காளி கூட நான் விட போகிறது இல்லைங்க. அவ்வளோதான். தக்காளி இந்த செடியோட சாப்டர் க்ளோஸ். பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு. மட்டும் அதை எலி அந்த செடியை நோண்டாத இருந்ததுன்னா அவ்வளோ தக்காளி கிடச்சிருக்குங்க எனக்கு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. மேலே இருக்கிற இதுலேயும் எந்த செல்லு 2 இதுவும் போச்சா போச்சு போ. இதில் ஆல்ரெடி 2 தக்காளி கிள்ளிட்டு இருந்தான். இதுவும் இது பண்ணுவோம், கச்சி வச்சுட்டுக்குது. சரி இதை பிடிக்கிடுவோம். அடுத்தது மேலே காய் இருக்குது. காயாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்துருவோம். அவன் இதில் வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, நான் மட்டும் பார்க்கவே இல்லை, விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா இதையும் தண்டு வந்து கடிச்சு வச்சுருக்கான். இதுவும் காஞ்சி போச்சு. அதனால் எல்லாத்தையும் எடுத்துட்டு காயெல்லாம் ஊறுகாய் போட்டுற வேண்டியது தான். இதில் பார்த்தா கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது. இதை நம்ம அப்புறமா அறுவடை பண்ணிக்கலாம். இதை தொடலை, ஆனால் இதே என்ன பண்ணுவான்னு தெரில. சரி இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம கம்போஸ்டிங் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டுரகம். 2 விழுந்து கிடக்குது. ஆஹா, ஐயையோ இதுவும் போச்சு. நான் என்ன பண்ணுவேன், ஒரு தக்காளி தான் அது தேர்ச்சி. இது வந்து நாட்டு ரகம் தக்காளிங்க. இதுவும் கம்போஸ்ட்டுக்கு போட சொல்லி கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா மேலே 2 இருக்குது, அதே எடுத்துருவோம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இந்த எலிக்கிட்ட நான் குரம்பாடுறேன் பாரு, அவ்வளோ கஷ்டப்படுறேன், துக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். ரொம்ப முடியலைங்க என்னால், ரொம்ப ரொம்ப முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 தக்காளி. இது வந்து ரொம்ப ரேர் வெரைட்டிங்க. சொல்லப்போனால் மீன் குழம்பு காரக்குழம்புக்கு நம்ம கார சட்னிலாம் போட்டால் புளியே வேணாம், இந்த தக்காளியே போதுங்க. வாயில் வச்சா அப்படி ஒரு புளிப்பு. இந்த சில நண்பர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை சிஸ்டர் இந்த தக்காளி எல்லாம் ரொம்ப ரேராக கிடைக்கும், அதனால் நீங்கள் எடுத்து இதை விதைக்கி வச்சுக்கிட்டாங்க. சரி இது 2த்தை மட்டும் எடுத்து நம்ம ஒரு தனியாக ஒரு இதில் தட்டில் போட்டு வச்சுடுவோம். அது மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. கூட ரொம்பிடுச்சுங்க, முடியல. இதை ஓரமாக வச்சுட்டு எதே கையில் தூக்க முடியல, வெயிட் ஆகுது. அடுத்தது சுண்டைக்காய் தாங்க. சுண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா நிறைய அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா உரங்கள் எல்லாம் நல்லா கொடுத்தேன். ஒரு வாட்டி அறுவடை பண்ணுறப்போ உரங்கள் கொடுத்துட்டு, அது 2வது இது வந்து 7வது வாட்டி 8வது வாட்டிங்க. அதுக்கப்புறம் பூ வச்சு காய் வச்சு நல்ல ஒரு அறுவடை பாருங்கள், நல்லா கொடுத்துருக்கு, செம்மையாக இருக்குது. அடுத்தது சிறகு அவரை, இதுவும் சொல்லவே வேண்டாம். இது வந்து ஒரு 5வது அறுவடைன்னு பார்த்துங்களா. சிலது வந்து நான் வந்து கடகடன்னு மேலே ஏறுவேன். எனக்கு எப்படி மூடு தோணுதோ அன்றைக்கி சாம்பாரா ஓகே சாம்பார், காரக்குழம்பு. சாம்பார்னால எங்கள் வீட்டில் அவரைக்காய் தாங்க. உடனே டப்பு டப்பு டப்புன்னு மேலே வருவேன். செல்லெல்லாம் அதெல்லாம் எடுத்துன்னு வர மாட்டேன். ஒரு 5 6 காயை பிடின்னு போயிட்டு சாம்பாரில் மாற்றிக்கிடுவேன். அதனால் என்ன பண்ணுறது, அதை வச்சா சொல்கிறது 5 6 அறுவடைன்னு. இது ஒரே ஒரு செடி தாங்க, நல்லா சூப்பராக இருக்குது. சில காய் வந்து முத்தி போன மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே விதைக்கி விட்டுடலான்னு விட்டுட்டேன். அவ்வளோ காய்ங்க. ஒரு பக்கம் எங்கள் வீட்டுக்காரர் பால் அவரை இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெரூன் கரை அவரை, அதுவும் அர்த்தம். அதனால் வீடியோ மேலே காட்ட போல நீட்டாக போகுதுன்னு. அடுத்தது மேலே வந்துட்டேன், ஓட்டு மேலே வந்துட்டு பூக்கள் கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த பூவை எடுத்துக்கொண்டு பார்த்தா செம்பருத்தி. இது வந்து பந்து செம்பருத்திங்க, சூப்பராக இருக்கும். நல்லா கொத்து கொத்தாக பூக்குங்க அப்படியே பந்தா. அடுத்தது சொல்லவே வேணாம், அந்த கனகாமரமும் ஒரே ஒரு செடி தான், ஒரு குட்டி பாட்டில் தாங்க இருக்குது. இந்த பலவர சந்தை 4 100 ரூபான்னு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குட்டி பாட்டு தான்.
மிஞ்சி போனால் ஒரு 3-4 லிட்டர் தான் பிடிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கனகாமரம் பூத்துருந்தது. அடுத்தது ஐயையோ! என்னுடைய தோட்டத்தில் எனக்கு ஸ்பெஷல் குழந்தைங்கன்னா அது இவங்க தாங்க. நான் டெய்லியும் போயிட்டு என் பசங்களை கண்காணிக்கணும்ல இவங்கள நான் கண்காணிச்சிட்டு வருவேன். ஏன்னா எலி பையன் தொல்லை தாங்க முடியல இல்லையா? அதனால் இதையும் கச்சி போட்டுற போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே இதில் அப்படியே பிஞ்சும் பெலாக்காயமாக இருந்த ஒரு ஒரு பூ அப்படியே பிஞ்சு பிஞ்சோடு இருந்ததுங்க. ஒரு கிளி அப்படியே உடச்சிட்டானுங்க. எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுலேருந்து ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுறது. என்ன பண்ணுறது, சில நண்பர்கள் சொன்னாங்க மீன் அமிலம் தெளித்தா எலி வராதுன்னு. என்ன பண்ணேன், மீன் அமிலம் டெய்லியும் போய் ஸ்ப்ரே பண்ணிட்டு வருது. நிஜமாலுமே கொஞ்சம் ரிசல்ட்டு தாங்க மீன் அமிலம் போட்டால். அந்த மீன் அமிலம் போடாத அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எப்பயுமே ஸ்டாக்கில் இருக்கும், நம்ம போட்டு வைக்கிறது அப்போதைக்கு அப்பயே முடிஞ்சு போடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் இல்லை. அதனால அந்த காய் எல்லாத்தையும் அந்த இதுவெல்லாம் கடிச்சிட்டு இருக்குது தக்கெல்லாம். ஆனால் மிளகா பார்த்தீங்கன்னா ஓரளவு சூப்பருங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா தரட்சியானது. நல்லா விட்டுட்டேன் நான், நல்லா முத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தீங்கன்னா உரங்கள்னு பார்த்தீங்கன்னா வெறும் காய்கறி கம்போஸ்ட் மட்டும்தாங்க. வெறும் காய்கறி கம்போஸ்ட் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கும் காய்கறி கம்போஸ்ட் வேணுமா? 1 கிலோ ரூ. 20 தாங்க. அங்கே மேலே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி விடுறோம். ஆனால் கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் ஏற்றுக்கணுங்க. ஆனால் உரம் வந்து சும்மா தரமாக இருக்கணும். நான் இதுக்கு இடையில எந்த உரமும் கொடுக்கலங்க. வெறும் தயிர், பெருங்காயம் இது மட்டும் நல்லா மோர் அடித்து பெருங்காயம் கலந்து ஒரு 3 நாள் ஸ்ப்ரே பண்ணி விட்டேங்க. அவ்வளோதாங்க. அப்படியே காய்கறி கம்போஸ்ட்டில் மண்ணை கலந்து அப்படியே வச்சது தான். மேல் உரங்கள் வேறு எதுவுமே நான் கொடுக்கல. மீன் அமிலம் மட்டும் எப்போவாவது அந்த ஸ்ப்ரே மட்டும் அடிப்பேன், அவ்வளோதான். வேறு கூட நான் மீன் அமிலம் நான் ஊற்றுனதே கிடையாது. ஆனால் மிளகா பார்த்தீங்கன்னா செம. நான் போன வெள்ளிக்கிழமை பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு வந்தேங்க, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ மிளகா ரூ. 500 சொன்னாங்க. அப்படியே வாயை ஆன்னு பொளந்துட்டேன் நான். ரூ. 500 அப்படின்னு சொல்லிட்டு வேண்டவே வேண்டாம் மிளகா, எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ என்ன பண்ணேன், கடகடன்னு வந்துட்டு மீன் குழம்புக்கு ஒரு 6-7 மிளகா அறுத்துட்டேன். கார சட்னிக்கும் சட்னி போடுறதுக்கு, கார சட்னியில் தேங்காய் சட்னி போடுறதுக்கும் மிளகா அறுத்துட்டேன். அறுத்த மிச்சம் தாங்க இது. திரும்ப நான் அறுவடைக்கு வீடியோவாக எடுக்கிறதுக்காக வச்சுக்கிறேன். சரி ஓகேங்க, எல்லாமே அறுத்துக்கிட்டு முடிஞ்சாச்சு. இந்த எலி பையன் கொஞ்சம் தொல்லை கொடுக்காம இருந்தான்னா வச்சுங்களேன், இன்னும் செமையாக அறுவடை பண்ணலாம். இன்னது பாருங்கள், உள்ளெல்லாம் இருக்குது பாருங்கள், நிறைய பிஞ்சு இருக்குது. சரி, இப்போ ஒரு அளவுக்கு முத்துனதெல்லாம் நம்ம அறுத்தாச்சு, பிஞ்செல்லாம் நம்ம விட்டுடுவோம். சரிங்களா? அடுத்த வாட்டி இன்னொரு அறுவடை பண்ணுறப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தா நானே இப்போ பார்க்கல பழகுது. உள்ளே அவருங்க நிறைய இருக்குது காய். எனக்கு விட்டுட்டு போக மனசு இல்லை. போகிறேன் திரும்ப வந்து கிள்றேன், போகிறேன் திரும்ப வந்து கிள்றேன். மனசு வரல. ஏன்னா என்னை ஒடிச்சிடுவானோ அப்படின்றது. அப்படியே நான் ஒரு செடியில் வந்து நான் காய் பாருங்க, இந்த செடியில் நான் காய் எடுக்கலை, அப்படியே இருக்குது. ஒரு காய் கூட இல்லை. இந்த காய் வந்து நான் எதுக்குன்னா ஒரு ஒரு சகோதரருக்கு நான் காட்டணும், அந்த காயை பழுக்க வச்சு காட்டணும். அதுக்காக தான் இந்த கிளையில நான் காயே எடுக்கலை. இது அப்படியே இருக்கட்டும். ஆனால் நல்ல நல்ல காய் நல்லா தரட்சியாக இருக்குதுங்க. சூப்பராக பாருங்க. ஒரே மாதிரியே 2 காதில் 2 கம்மல் மாட்டின்னு இருக்கிற மாதிரியே இருக்குது அழகாக. செமையாக இருக்குதுங்க மிளகா. சூப்பராக இருக்குது. சரி, இது நம்ம விட்டுடுவோம். அடுத்தது இப்போ பாருங்கள் இருக்குதா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதாங்க மிளகா. எவ்வளோ சூப்பராக பச்சையாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வேணால் இந்த மாதிரி க்ரீன் கலரு நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. சரி, எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஓட்டு மேலே போயிடுவோம். வந்தாச்சுங்க 3 தட்டுங்க. அதாவது ஒரு கூடை 2 தட்டு. ஒரு கூடை ஃபுல்லாக தக்காளி, ஒரு தட்டு ஃபுல்லாக காய், இன்னொரு தட்டு ஃபுல்லாக மிளகா, பூ, தக்காளி. இப்படி தக்காளி, ஸ்பெஷல் தக்காளி, செம்பருத்தி பூ தான், கனகாமரம், மிளகா. இது ஒரு தட்டு ஃபுல்லாக வச்சாச்சு. அடுத்த தட்டு பார்த்திங்கன்னா காய்கறி தாங்க. பர்பிள் கலரு அவரைக்காய், பாலாவரை, சிறகவரை, கோவக்காய் எவ்வளோ தரட்சியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா? அதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் இருக்குது. இந்த சுண்டைக்காவும் சூப்பரான ஒரு அறுவடை தான். ஒரு தட்டு ஃபுல்லாங்க. ஒரு பக்கம் நான் அரைக்க, ஒரு பக்கம் என் ஹஸ்பண்ட் அரைக்க, அப்படியே எங்களுக்கு ஒரே குஷி தான். ஒரு தட்டு ஃபுல்லாக காய். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளியும் ஒரு கூடை ஃபுல்லாக எவ்வளோ தளர்ச்சியாக இருக்குது பண்ணுறது. என்ன பண்ணுறது, இதுக்கு விட்டுருந்தா இதுவும் அப்படி தான் ஆகிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, எலி பையன் தொல்லையால் நம்மளால் தாங்க முடியல. நல்லா காய் கடிச்சாலும் ஓகே, எடுத்துடலாம். இதுக்கப்புறம் அந்த காய் கூட நம்மளுக்கு கிடைக்காதுங்க. எவ்வளோ நண்பர்கள் எலிக்கு எவ்வளோ சொல்யூஷன் சொன்னாங்க. நிஜமாலுமே நான் எவ்வளோ செஞ்சு பார்த்தேங்க. ஆனால் முடியல, என்னால் முடியல. யூடியூப்பை பார்த்துட்டு மிஷின் கூட வாங்கிட்டு வந்து வச்சேன். அப்போ கூட அந்த எலி பையன் தொல்லை தாங்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே.